ரெனோவும் பிரீத்தி கூட வெளில போயிட்டு வந்தாச்சு. வந்து செம்ம டயர்டு. ஏன்னா எனக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கெலாம் தூங்கி பழக்கமாகிடுச்சு. அவ்வளோ மாதமாக மணி 8:30 இருந்தது. அப்போவே செம்ம டயர்டு. அதனால் படுத்துட்டேன். ரெனோவுக்கும் இவங்களுக்கும் பிரீத்திக்கும் அப்புறம் ஃப்ளாட்மேட்ஸுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நாக்டர்னல் பேர்டு, நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்ருப்பாங்க. அதே 12 மணிக்கு எழுப்பி விட்ருங்கண்ணா, எனக்கு வந்து ஃப்ளைட் இருக்குது, அதனால் தூங்கிட்டேன்னா எழுப்பி விட்ருங்கண்ணா என்ன. சரி நீங்கள் போய் படுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. செம்ம தூக்கம். இப்போ இன்னும் எழுப்பி விட்டார். 10:30 மணிக்கெலாம் எழுப்பி விட்டு 11 மணிக்கு வரட்டுமா அப்படின்னாரு. சரி ரைட்டு வாங்க. அதுக்குள்ளே போய் கிச்சனில் போய் எண்ணெய், கடலை, டிஷ் லிக்விடு இதெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து செட்டில் பண்ணி வச்சாச்சு ரூமில். வேறு ஏதாவது இருக்கா? இருட்டாக இருக்குது கிச்சன். ஸோ தற்காலிகமாக கிச்சனுக்கு ஒரு குட் பாய். எனக்கு சோறு போட்டதுக்கு, எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு உதவினதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. என்னுடைய இடத்துல எல்லாமே எடுத்துட்டேன்னா எடுத்தாச்சு. இது ஒரு எண்ணெய் பரவாயில்ல. அப்புறம் தேன் இருக்குது, கொஞ்சோண்டு வெந்தயம் இருக்குது. இது தீண்டு போன உப்பு எடுப்பாக தான். பின்னாடி என்ன இருக்குது ஊரில் இந்த ஒரு பாட்டில் இல்லை, அது காலி பாட்டில் தான். சரி மீதி எல்லாம் இருக்குது. என்னுடைய சமைக்கிற ஐட்டம்லாம் எடுத்தாச்சு. இந்த டிஷ் லிக்விட் மட்டும் எதுக்கு இதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருக்குதுன்னா, இந்த ஹவுஸ் கீப்பிங் வருவாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. அவங்க சமயத்தில் நல்ல ப்ரஷ்ஷு எல்லாமே எடுத்து தூக்கி போட்டுடுறாங்க. அதனால் இது எதுவும் உபயோகப்படுத்தாததுன்னு நினச்சி அவங்க தூக்கி போட்டாங்கன்னா இதே பெருசாக எடுத்து நம்ம வச்சிடுறேன். என் ரூமில் வச்சுட்டேன்னா அது பாட்டுக்கு சேஃபாக இருக்கும். திரும்பி வரத்துக்கு 3 மாதம் ஆகும். என்னுடைய கோர்ஸ் படி பெரிய பிரேக் இது. 5 மாதம் பிரேக்கு. ஆஹா, என்ன பட்டாம்பூச்சி உள்ளே வந்துடுச்சு. எவ்வளோ சீக்கிரத்தில் பூச்சிலாம் வராது. சொல்லியிருந்தேன்னா என்னுடைய கோர்ஸில் வந்து 5 மாதம் பிரேக் வெக்கேஷன். இந்த கோர்ஸோடைய பேட்டர்ன் ஜனவரியில் என்னுடைய கோர்ஸோடைய பேட்டர்ன். அதில் ஆல்ரெடி 2 மாதம் இங்கேயே இருந்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு 3 மாதம் தான் பாக்கி இருக்குது. சரி, ஒன்றும் ப்ராப்பரான ஒரு வேலை ஒன்றும் இங்கே கிடைக்கல. சரி அதுக்கு மேலே இங்கேயே இருந்து என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட் ஊருக்கு போனால் ஃபேமிலி ஆடுவான்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரைட்டுன்னு புக் பண்ணிட்டேன். டிக்கெட்டு கொஞ்சம் சீப்பாக கிடச்சிது. அப்படியே டிக்கெட்ஸ்லாம் பார்த்துட்டே இருந்தேன். பிரிட்டிஷ் ஏர்வேயில் இந்த டேட்டுக்கு, நான் போட்ட டேட்டுக்கு டக்குன்னு கொஞ்சம் கம்மியாக வந்து மாட்டுச்சு டிக்கெட்டு. உடனே புக் பண்ணிவிட்டு உடனே பிளான் போட்டாச்சு கிளம்புறதுக்கு. இன்னும் இங்கேயே இருந்துகிட்டு இருக்கிறது ஒன்றும் பெருசாக யூஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரி நாட்கள் தான் சும்மா இங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஊருக்கு போனால் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். 5 மாதம் ஆகிடுச்சு, ஏற்கனவே 6 மாதம் ஆகிடுச்சு எல்லோரையும் விட்டுட்டு இங்கே வந்து. சரி அவ்வளோதான் பேக்கு. ஸோ இப்போ எல்லாமே ரெடி. ஏன்னா தூங்கியிருந்தால ரெனோ ஃபோன் பண்ணி எழுப்பிட்டார் வரையலான்னு. சரி வாங்கினேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். கடை இதையும் எடுத்து வச்சுருவோம். அவ்வளோதான். ஜன்னலை வந்து லாக் பண்ணிட்டேன். ஜன்னல் லாக் பண்ணேன். நிலா தெரிஞ்சு சூப்பராக பௌர்ணமி போல் இருக்குது இன்றைக்கி. அவங்களுக்கு தெரியுதா நிலா? தெரியல, குட்டியா தெரியும். சரி லாக் பண்ணியாச்சு. ஸ்க்ரீன்லாம் போட்டாச்சு. மேலே இல்லை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ரெனோ வந்துட்டாருன்னா பெட்டியை எடுத்துட்டேன். குப்பை தொட்டி வந்து கட்டி ஆண்ட வேலை கீழே போட்டுடணும். இங்கே ஃப்ளாட்டுக்கு கீழே இறங்கி போனோன்னா ஒரு இடம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து குப்பை தொட்டியை பின் பேக் வந்து அங்கே போட்டுருந்தோம். சரி அது ஒன்று கட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா சூப்பர். கிளம்பியாச்சு. ரெனோ தம்பி வந்துட்டார். வந்து போய் மெக்டொனால்டில் வந்து ஒரு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தார். ரைட்டு, ஸ்காட்லாண்டுக்கு ஒரு டெம்பரரியான ஒரு விடை. ஓகே, நல்ல விஷயம். ஃபேமிலியை போய் பார்க்குறது நல்ல விஷயம். பட் இந்த கிளைமேட்டு, இந்த ஊர் சூப்பரான ஊர். ஒன்றுமே தெரியாமல் இங்கே வந்தோம். இப்போ தான் வந்த மாதிரி இருக்குல்ல ரெனோ? இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே கடகடன்னு ஓடிடுச்சு. சூப்பர். எல்லாம் நன்மைக்கே. திரும்பவும் 3
மாதம் கழித்து சந்திப்போம். நான் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் ஏறும்போது ஃபஸ்ட்டு டைமில் அது ஸ்டூடெண்ட் விசாவில் என்னை பார்த்துட்டு அந்த வேற ஒரு கவுண்டருக்கு போக சொன்னாங்க வெரிஃபிகேஷனுக்கு. அங்கே போனால் அங்கே அவரில் இந்த வயசுலையா அப்படின்னாரு. மாஸ்டர்ஸ் படிக்க போகிறேன்னு இந்த வயசுலையா அப்படின்னாரு. ஆமாம் சார் இந்த வயசில் தான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு போனோடனே இன்னொரு கவுண்டரில் வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க, சூப்பரானவங்க. அவங்க தான் வந்து என்ன சார் படிக்க போகிறீங்களா அப்படின்னாங்க. ஆமாம் சூப்பர் சார், போய் நல்லபடியாக படிச்சுட்டு வாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு விஷஸ் அவங்க தான் வந்து கொடுத்து அமிச்சாங்க. பாசிட்டிவாக இருந்தது. அப்போலேருந்து நிறையா இந்த லைட்டு வந்து மூஞ்சி மேலே அடிக்குது, ஒன்றுமே இது நம்மளை கண்ணு வலிக்குது. நான் வந்து ஏர்போர்ட். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு எங்கள் ஃபேமிலி பார்ட்டி நடக்க போகுது, அதுவும் ஹோம்மேடு. இது என்னோட அப்பா, இது என்னோட குஞ்சாக்கா, இது என்னோட அம்மா. அது மட்டும் இல்லாமல் நானும் இந்த வீடியோவில் இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னா இன்னைக்கு என்ன ஃபுட்டுனா இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா ருசியல் பாப்கார்ன், மோர் பாப்கார்ன், பனானா பிளாசம். அது எங்கள் உள்ள பாப்கார்ன். எடின்பரா ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். வரும்போது மணி 1:15 இருக்கும். நடுவில் நிறையா டைவர்ஷன் விட்டாங்க ரோடில். ஸோ 1:15க்கு வந்து சீக்கிரம் வந்தாச்சு. 5:55க்கு தான் ஃப்ளைட்டு. அதனால அங்கேயே ஒரு தரையில் படுத்துட்டேன். ஜில்லு தாங்கலை. மொசைக் போட்ட தரனால செம்ம ஜில்லுன்னு இருந்தது. ஒரு 1 hour தூங்கினேன். அதுக்கப்புறம் கழுத்து வலி வந்துருச்சு. பையே எடுத்து வச்சு தூங்கினேன். அப்புறம் பொட்டியில் வீட்டுக்கு வாங்கின இதுலேருந்து பிரித்து ஒன்று வந்து சாப்பிட்டேன். அங்கே பசி நல்ல வேலை பொட்டி என்கிட்ட இருந்தது, செக்இன் போடலை. அதனால் உள்ளே இருந்த ஒரு அந்த மஃபின் கேக் ஒரு 3 தானே இருந்தது. ஒன்று நான் சாப்பிட்டேன் அங்கேயே ஏர்போர்ட்டில். போனோடனே செக்இன். அது என்ன அந்த பிரிட்டிஷ் ஏர்வேயில் வந்து அவங்க ஒன்றுமே கேட்கவே இல்லை. யூஸ்வலாக வந்து செக்இன் போடும்போது பொட்டிக்குள்ளே வந்து என்னது அது ட்ரிம்மரு, எலக்ட்ரிக்கு, அந்தமாரி லிக்விட்ஸ் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அதை வந்து அவங்க சுத்தமாக கேட்கவே இல்லை பிரிட்டிஷ் ஏர்வேயில். அவங்க பாட்டுக்கு பொட்டியை காமிங்க, வெயிட்டு போட்டாங்க. 20.55 இருந்தது. டப்புன்னு லேபிளில் ஒட்டி அந்த இடத்துல ஒரு பெல்ட் இருக்குது, அந்த இடத்துல போய் போட்டுட்டு நீங்கள் கிளம்பிடுங்கன்ட்டாங்க. மேலே போனோடனே செம பசி. அப்புறம் போய் ஒரு இது வாங்கினேன், சாண்ட்விச் வாங்கினேன். எவ்வளோ 4 பவுண்டு. நம்ம ஊருக்கு 450 ரூபாய்க்கு ஒரு ஒரே ஒரு சாண்ட்விச் 450 ரூபாய்க்கா? கொஞ்சம் ஹைஃபைக்கு போனால் நான் ஏர்போர்ட்டில் அது வாங்கி ஒரு பீஸை சாப்பிட்டுட்டு இன்னொரு பீஸை வச்சுட்டு அப்படியே உட்காந்தேன். எனக்கோ கண் எரிய ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 5:55க்கு ஹீத்ரோவில் எடுத்து இதில் எடின்பராவில் எடுத்து ஹீத்ரோவில் வந்து இறங்கி அங்கே உட்காந்துருந்தேன். ஒரு குட்டி குழந்தை ஒன்று சேட்டை பண்ணியிருந்தது எழுத்தாப்பில். வீட்டுக்கு வீடியோ கால் பண்ணி அப்போ கூட என் பசங்களுக்கு சொல்லலை நான் வரேன் அப்படின்னு. ஆனால் என் பொண்ணு மட்டும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியுதா, ஆனால் தெரியல கண்டுபிடிச்சாலான்னு. உண்மையிலே எப்படிக்கா என்ன வந்து அப்பா வந்து நான் ஏதாவது செஞ்சுட்டு அப்பா கிட்ட இன்னும் சொல்லலைன்னா மூஞ்சியை பார்த்தே கண்டுபிடிக்கிறேன். என்னமோ ஒன்று நீ செஞ்சுட்டு என்னமோ பண்ணுற, நல்லா அது நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்னமோ பண்ணுற அப்படின்னு. அதே தான் நான் வந்து அப்பா மூஞ்சிலையும் பார்த்தேன். அந்த என்னை வந்து ஒரு மூஞ்சி மாரி நான் ஒரு வைப்பேன், அதை பார்த்து அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அதேமாரி அப்பாவும் மூஞ்சி வச்சாங்க, அதனால நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் சார் பாஸ் கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஹீத்ரோவில் ஃப்ளைட் வந்து 5 மணி நேரம். அப்புறமா திரும்பி பசி, ஏன்னா 5 மணி நேரம் இல்லையா, திரும்பி பசி. இறங்கினோடனே திரும்பி போய் இன்னொரு தடவை அதே இதை தான் வாங்கினேன், சாண்ட்விச் வாங்கினேன். சேம் இந்த தடவை வந்து 3.75 4 பவுண்ட்ஸ் இருந்தது. அது ஒன்று வாங்கிட்டு இன்னொன்று ஏதோ ஒன்று வாங்கினேன். இந்த தடவை வந்து வெறும் சீஸ் சாண்ட்விச் பிளெயின், அதனால 3.75 சம்திங் சிம்பிளாக ஒன்று வாங்கினேன். ஏன்னா ஃப்ளைட்டில் ஏறணுன்னே கொடுப்பாங்கன்னு தெரியும். நான் ஏவிஎம்எல்ல ஆர்டர் பண்ணிட்டேன், ஏசியன் வெஜிடேரியன் மீல்ஸ். ஸோ அந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டேன். அந்த நேரத்தில் கேட்டு போட்டாங்க. எந்த கேட்டுன்னு சொன்னோன்னே அந்த கேட்டு பார்த்தா பக்கத்து பில்டிங்கில் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருந்தது. அப்புறம் அதை ட்ரெயின் பிடிச்சி அங்கேயே ட்ரெயின் விட்றாங்க, ஒரு கேட்டுக்கு இன்னொரு கேட்டு. அங்கே ட்ரெயின் ஏறி
நான் ஏ கேட்டில் இதெல்லாம் நடக்குது. அப்புறம் பி கேட்டுக்கு போய் எஸ்கலேட்டரே 5 மாடிக்கு மேலே ஏறுது. அவ்வளோ பெருசு. எஸ்கலேட்டர் இறங்குது, பார்க்குறேன் அவ்வளோ ஆழத்தில் இருக்குது. நான் ஃப்ளோரை கவுண்ட் பண்ணிகிட்டே வரேன். ஒரு ஃப்ளோர் தாண்டிட்டோம், 2 ஃப்ளோர் தாண்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. திருப்பி எஸ்கலேட்டரில் அதே ஹைட்டு மேலே ஏறி போய் வந்து வெயிட் பண்ணோம். ஒரு விஷயம் என்னென்னா, என் ஒய்ஃப் கிட்ட கூட சொன்னேன், அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சென்னைக்கு வருது வண்டி, ஹீத்ரோ வந்து ஹிந்தியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இன்னைக்கு சென்னை ஜானேவாலி ஃப்ளைட் வந்து ரெடியாக இருக்குது, இந்த கேட்டில் போடுறோன்னு. சென்னைக்கு போகிற வண்டிக்கு ஏன்ப்பா இங்கிலீஷில் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, ரைட்டு, யூனிவர்சல் லாங்குவேஜ். ஹிந்தி வந்து நீ மும்பை, டெல்லி அங்கே மாரி போகிறதா இருந்தால் நீ சொல்லலாம். சென்னைக்கு போகிற வண்டியில் முக்கால்வாசி தமிழ் ஆளுங்கெல்லாம் நல்லா லுங்கி நம்ம கையிலேயே கட்டிக்கிட்டு சூப்பராக நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாம் நல்லா தெரியுது, எல்லாமே வந்து நம்ம ஊர் சைட்லேருந்து வந்துருக்கிறவங்கன்னு நல்லா தெரிஞ்சுது. நீ ஹிந்தியில் சொன்னால் ஒன்றுமே புரியும். அவங்களுக்கு எப்படி ஹிந்தி தெரியும் இல்லை இங்கிலீஷ் தெரியும்? அவங்களே ஊர் சுற்ற வந்திருப்பாங்க, சுற்றி பார்த்து ஜாலியாக அப்படின்னு. நீ நம்ம ஊர் இதில் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்க்குறேன், திருப்பி ஹிந்திலே சொல்கிறாங்க. இது வேலைக்கே ஆகாதுறாங்க. என்னடா இது, சரி நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா. ஆனால் பிரிட்டிஷ் ஏர்வே வந்து செம்மையாக வச்சு செஞ்சான். உள்ளே ஏறினோடனே ஒரு பைலட் வந்து, வணக்கம், உங்களை அன்புடன் வரவேற்கிறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் தமிழில் வந்தது. இங்கிலீஷ் வரல, தமிழில் வந்தது. அங்கே நிற்கிறியா நீ பிரிட்டிஷ் ஏர்வே, செம்ம ஈத்ரோ இப்படி டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சு ஏர்போர்ட்டு, ஆனால் நீ சூப்பராக சொல்லிட்டேன்னு. அந்த பைலட் வந்து அவர் பேர் என்னவோ சொன்னார், மறந்துடுச்சு, கார்த்திகா ஏதோ ஒன்று போல இருக்கு. ஃபுல்லாக அவர் தமிழ்லேயே சொல்லிட்டு வந்தார். முடிகிற வரைக்கும் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் இங்கிலீஷில் ஒன்று வரும், தமிழில் வரும், ஹிந்தி கிடையாது. அவன் சூப்பராக பண்ணிட்டான். பிரிட்டிஷ் ஏர்வே சென்னைக்கு போகிற வண்டி சூப்பராக பண்ணிட்டான். இங்கிலீஷில் சொல்லுவான், கூடவே உடனே தமிழில் அவர் சொல்லிடுவார் எல்லாத்தையுமே. இருக்கை சீட் பெல்ட் அடைங்க, இது அடைங்கன்னு எல்லாத்தையும் சூப்பராக சொல்லிட்டாரா. திருப்தியாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம ஊர் ஃப்ளைட்டுக்கு இப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் லாங் ஃப்ளைட்டு ஏறினோடனே மீல்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்பாடா, அந்த சாம்பாரையும் இதையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து உயிரே வந்து 5 மாதம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அந்த ஃபுட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரீ ஆச்சு. நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்தோடனே இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருந்தது சென்னைக்கு. திருப்பி இன்னொரு மீல்ஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு 2வது மீல்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியும். எப்படி தெரியுமா? ஃபஸ்ட்டு மீல்ஸ் கொடுக்கும்போது அந்த டப்பாவில் மீல் 1, 2ன்னு இருந்தது. 1 டிக் பண்ணியிருந்தாங்க. அப்போ 2 வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பாடா அப்படின்னு ஒரு ஆசையிலே படுத்து தூங்கினேன். எப்படா கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஸ்நாக்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரி, இது கிடையாது போல இருக்கு, டிஃபன் கிடையாது போல இருக்குன்னு நினச்சா கரெக்டாக அந்த 1 மணி நேரம் இருக்கும்போது கொடுத்துட்டாங்க டிஃபனை. பரவாயில்லன்னு உப்புமாவும் இட்லியும் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு, இல்லை அப்போ நான் மேலே தான் ஃப்ளைட்டில் தான் இருந்தேன். ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து இறங்கிடுச்சு சூப்பராக. நம்ம ஊர்னால இமிக்ரேஷன்லாம் பெரிய க்யூலாம் ரொம்பலாம் க்யூ இல்லை. ஒரு 2-3 நிமிஷத்தில் இமிக்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. டக்குன்னு சீல் போட்டு கொடுத்தாங்க. எனக்கு அங்கே ஹீத்ரோலையும் சரி எடின்பராலையும் சரி பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்பே பண்ணலை. எக்ஸிட் எப்படி கணக்கில் எடுத்துப்பாங்கன்னு தெரியல. பாஸ்போர்ட் ஸ்டாம்பே பண்ணலை. அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லை, இமிக்ரேஷனில் எப்படி அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். எனக்கு எடின்பராலையும் ஹீத்ரோலையும் எக்ஸிட் ஸ்டாம்ப் குத்தலை இமிக்ரேஷன்லன்னு. இங்கு இல்லாமல் இருந்திருக்கோங்கிறான். இமிக்ரேஷனோட உனக்கு இங்கு வந்து மஸ்ட்டு தான். ஆனால் இவங்ககிட்ட கேட்டேன், சென்னையில் வந்து கேட்டேன், இதுமாரி எங்கேயுமே எக்ஸிட் போடலேன்னு. அது சில கண்ட்ரியோடைய பாலிசியாக இருக்கும், நமக்கு தெரிலன்ட்டார் அவர் பதிலே சரியாக சொல்லலை. அப்புறம் சரி ரைட்டு, இனிமேல் தான் போய் ரிட்டர்ன் கிளம்பும்போது தான் பார்க்கணும், இல்லை அதுக்கு முன்னாடி மெயில் போட்டு கேட்கணும். இறங்கினோடனே அங்கேருந்து இறங்கினோடனே அந்த லிபாரா சிம் வந்து இங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உடனே வீட்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். இறங்கி வெளில வந்தேன். டாக்ஸிக்கு நிறைய பேர் நின்றுந்தாங்க. அதில் ஒரு அண்ணனை பிடிச்சேன். அவர் வந்து பாண்டியன் அழைச்சிட்டு வந்தார். வந்து அவர் அழைச்சிட்டு வரல, அவர் கொஞ்சம் தூரம் வந்தோடனே வேற ஒருத்தர் மாற்றி விட்டார். பாண்டி வண்டி இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லிவிட்டு, இப்போ இவர் கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டாரு. எனக்கு பேசின அமௌண்ட்டில் இவர் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு மீதியை தான் அவருக்கு வந்து மீதி அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. இந்த டிரைவர் நான் வந்து சொன்னாங்க, அவர் கமிஷன் எடுத்துருக்காரு, நீங்கள் வந்து இங்கேயே கொடுத்துருக்கணும், எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு. சரி பரவாயில்ல, ஆக்சுவலாக அவங்க ஓனரும் இந்த ஓனரும் ஒன்றா தான், ஏதோ லிங்க் போல் இருக்குது. யூஸ்வலாக அந்த ட்ராவல்ஸில் இதெல்லாம் நடக்கிறது தான். ஸோ ஒரு வழியாக வந்து 7:30 மணிக்கு வந்தேன். ஆமாம், இவங்க மாமா வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு, அதனால் சார் பாஸ் சொல்கிறாரு. 7:30 மணிக்கு வந்தோடனே முதல்ல என்ன ரிசீவ் பண்ண வந்தது வந்து சார் பாஸ் தான் முதல்ல ரிசீவ் பண்ண வந்தார். அவர் வந்து முகத்தில் வந்துட்டாங்க. எப்படி இருந்தது வந்தோடனே? இவர் வந்தாரா ஃபஸ்ட்டு? இவர் வந்தோடனே பையை கொடுத்தா, அப்புறம் ஒய்ஃப் வந்து பையை வாங்கிக்கிட்டாங்க. பார்த்தா என் பொண்ணு வந்து தூங்கிட்டு இருந்தாங்க.
இவர் உடனே ஓடி போய் நீ இன்சிஜா எழுந்துரு அப்பா வந்தான்னு சொன்னானே எனக்கு சொன்னோனே எனக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. இது ரியலா கனவான்னு கிளி பார்த்துட்டேன். ரியலாக கனவான்னு கிளி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் வந்து இந்த vlog அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. எடின்பராவில் என்னுடைய அகாமடேஷனில் வந்து ஆரம்பிச்சிருப்பேன். அப்போ ஒரு பொம்மை போட்ட டிஷர்ட் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக நான் வந்து 3 நாள் ஆயிடுச்சு. நேற்றுக்கு முன்னாடி வந்தேன். செம்ம டயர்டு. வந்தோடனே தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா டைமிங்கும் மாறினதுனால கொஞ்சம் நோந்துக்கோங்க சுஷ். தூங்குறது சாப்பிட்றது டைமிங்லாம் மாறினதுனால என்னால் ஸோ இதுதான் வந்து அடைந்து விட்டேன். இப்போ வந்து அடுத்த vlogல என்ன வந்து இந்த முதல் இன்னிங்ஸில் கற்றுக்கிட்டேன் என்னுடைய அனுபவங்கள். நிறைய ஷார்ட்ஸில் அனுபவங்கள் வந்து நான் பார்க்குற இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருப்பேன். தொடர்ந்து பார்க்கலாம்.